ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டான புளிச்சக்கீரை சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம், வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வெட்டி வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம 3/4 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால 2 கைப்பிடி அளவு புளிச்சக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. நல்லா சுண்டி வர வைக்க கிளறணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்லா சுண்டி வந்துச்சா? இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சு 20 மினிட்ஸாக குக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. நல்லா வந்துச்சா? அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். வியூவர்ஸ்க்கு நன்றி.